ஈவன் ஒரு நிமிஷம், ஈவன் ஒரு செகண்ட் அந்த ஆம்புலன்ஸ் நிக்கிறதுனால கூட அந்த உயிருக்கு யாருனாலுமே கேரண்டி கொடுக்க முடியாது. சிம்பிளா. சோ இது எனக்கு அந்த டிராபிக்ல நின்று இருக்கப்போ ஜஸ்ட் ஒரு சஜஷனா எனக்கு தோணுன ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒருத்தர் அந்த சிக்னல்ல அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அதே மாதிரி 3 வாட்டி இன்னொருத்தர் அடிக்க ஆரம்பிச்சு, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி இருக்கிறவர் அடிக்க ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி இருக்கிறவர் அடிக்க ஆரம்பிச்சு, அங்க இருக்கிற டிராபிக் போலீஸ்க்கு இந்த மாதிரி 3 வாட்டி இவங்க அடிச்சுட்டு இருக்காங்கன்னா பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும். சோ மத்த எல்லா பாதையில இருந்து வர வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு இதுல வர வண்டியை கொஞ்சம் வேகமா அனுப்ப ஆரம்பிப்பாங்க. சிம்பிளா யோசிங்க. ஒரு வயசான தாத்தாவோ பாட்டியோ இல்லைன்னா இன்னொரு பச்சை குழந்தை கூட இல்ல அப்படின்னா கூட ஒரு ஃபேமிலியை நம்பிட்டு இருக்கிற அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்ல ஒரு கனவோட நம்ம ஏதோ பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு பையனோ பொண்ணோ கூட அந்த ஆம்புலன்ஸ்ல உயிருக்காக போராடிட்டு இருக்கலாம். சிக்னல்ல நீங்க கொஞ்சம் வழி விடாதனாலையும் இல்ல உங்களால் வழி விட முடியாம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கிற அந்த டிராபிக்னாலையும் அந்த ஆம்புலன்ஸ்ல இருக்கிற அந்த உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவு நம்பிக்கையோட போயிட்டு இருக்கிற அவனுக்கும் தன்னை காப்பாத்திடுவா நம்பிட்டு இருக்கிற அந்த உயிருக்கும் யார் பதில் சொல்லுவோம்? அந்த ஆம்புலன்ஸ் கடகடன்னு போனோம்னா அந்த டிராபிக் சிக்னல்ல நிக்கிற டிராபிக் போலீஸ்க்கு இந்த பாதையில ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்குங்கிறது எவ்வளவு தூரத்துல இருந்தா கூட தெரிய வைக்கணும்.